அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னாக்கா 2833 வேக்கன்சி. இது எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வந்தது. எல்லாருமே அதில் பார்த்துருப்பீங்க. நேர்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கல்வித்துறையில் மட்டும் 18,000 வேக்கண்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7,000க்கும் அதிகமான வேக்கன்சியும், நமக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2833 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த வீடியோவுடைய தம்ப்நெயிலில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, முதலில் வர அதிக வாய்ப்பு உள்ளது எந்த தேர்வு அப்படின்னா அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வரும், சார் நமக்கு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்க இயரோடைய ஸ்டார்டிங்கில், ஆனால் அதில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு ஒரு இதுவே இல்லாமல் இருந்தது. இப்போ எப்படி வந்து பண்ணாக்கா அந்த தேர்வு ஃபஸ்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு சில அனலைசேஷன் வச்சு தான் நான் வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பண்ணாக்கா நேற்று என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் இன்னும் 1.5 மந்தில் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு கொடுத்துட்டாங்க, டிஆர்பி போர்டுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேக்கன்சி ஃபில் பண்ணி, அதாவது ஆட்களை தேர்வு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நமக்கு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 மந்த்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன யோசித்து சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மட்டுமே நடக்கிற ஒரு எக்ஸாமாக இருந்தாலையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிறாங்க. அதை நம்ம வந்து பண்ணாக்கா மனசில் வச்சுக்கணும். அப்போ இருக்கும்போது நமக்கு வந்து பண்ணாக்கா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா நமக்கு டெட் எக்ஸாம் ப்ராப்பராக 1 இயருக்கு 2 டைம்ஸ் வைக்கணும். ஆனால் அது வைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிட்டு ஜூலை 4 and 5 நடக்குது. அதுக்கான ஆல் டிக்கெட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ ஜூலை 4 and 5 நடந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு 1 மந்தில் 1.5 மந்த் ஆகும் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுது. அப்போ ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால அது வந்து பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இன்னொரு 3 மந்த் வரைக்கும் ஆகும் அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் முடியறதுக்கு. அப்படின்னால அதுக்கு முன்னாடி நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பிக்கு படித்தாலே சரி, இல்லை பிஜிடிஆர்பிக்கு படித்தாலே சரி, உங்களுடைய எய்ம் வந்து பண்ணாக்கா ஒரே ஒரு விஷயந்தான், கண்டினியூஸாக படிக்கிறது. உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள், பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியா. அது ஏதாவது ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணி அதுக்காக படிங்க உட்காந்துட்டு. அதே மாதிரி கன்சிஸ்டன்சியாக படிங்க, டெய்லியும் படிங்க. நோட்டிஃபிகேஷன் எது வரும் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அந்த தாட்டே இருக்க வேண்டாம். இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பண்ணாங்க நம்மளால் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பண்ணாங்க சிலபஸை படித்து முடிக்க முடியும். அப்போ தான் வந்து பண்ணாங்க நம்ம தேர்வில் வெற்றி அடைய முடியும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்போ தான் வந்து பண்ணாங்க நம்ம வந்து பண்ணாங்க தேர்வில் வெற்றி அடைய முடியும். கண்டினியூஸாக படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த வகையிலையும் வந்து பண்ணாக்கா வெக்ஸ் ஆகாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபீலும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வரும், உட்காந்து படிங்க. நன்றி, வணக்கம்.